ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமுள்ளவனாக இருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். நான் இன்றைக்கு நாள் எப்படி இருந்தது என்று உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் இப்போ சொல்ல முடியாது, ஈவினிங் கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. நேற்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் நீங்கள் அநேக விதமான காரியங்களை சொல்லக்கூடும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரே மாதிரி நிகழ்வுகள் நடந்து போகிறதில்ல. நாம் அடிக்கடி சிந்திக்கிறது போல் மேடு பள்ளங்கள் நிறைந்த வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு சம்பவத்தை உங்களிடத்தை ஞாபகப்படுத்த நான் விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை சந்தித்த அந்த நிகழ்வை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நமக்கு தெரியும், அங்கே 2 சகோதரிகள், ஒரு சகோதரன். ஸோ இந்த குடும்பத்தோடு கூட அதிகமான நேசம் வைத்த ஆண்டவர் அவர்களிடத்தில் இப்போ அந்த போருக்கு போகும்போதெல்லாம் அங்கே போய் வருகிறது உண்டு. இந்த சூழ்நிலையில் அங்கே நடந்து இந்த வேதத்தில் இந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். இந்த வசனம் அடிக்கடி நம்ம கேட்டிருக்கிறோம். மிகவும் சிறிதான வசனம், ஆனால் அதிக அர்த்தங்கள் நிறைந்த ஒரு வசனமாக இவைகள் இருக்கிறது. இயேசு கண்ணீர் விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது யார் இந்த இயேசு கிறிஸ்து? இயேசு கிறிஸ்துவை பற்றி நமக்கு தெரியும், அவர் யாராக இருந்தார் என்று. தேவனுக்கு சமமாக இருந்தவர், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்று சொல்லி பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். அதரிசமான தேவனுடைய தற்சொரூபம் என்று சொல்லி எழுதுகிறார். ரொம்ப பெரியவங்க அவரை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே போகலாம். அண்ட சராசரங்களையும் தன்னுடைய வார்த்தையினாலே மட்டுமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர். இங்கே நம்ம வாசிக்கிறோம், இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஏன் அவர் கண்ணீர் விட்டார் என்கிறதுக்கு அதுக்கு மேலுள்ள வசனங்கள் இப்படியாக இருக்கிறது. 33ஆம் வசனம். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போது மார்த்தாள், மரியாள், அவர்களுடைய கூட இருந்த அந்த யூதர்கள் இவர்களெல்லாம் கலங்குகிறதையும் அழுகிறதையும் பார்த்த ஆண்டவர் அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அப்படின்னு வாசிக்கிறோம். கீழே இயேசுவும் கண்ணீர் விடுகிறார். அந்த சூழ்நிலை முழுவதும் ரொம்ப ஒரு சோகமான சூழ்நிலையாக அங்கே காணப்படுகிறது. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகிவிட்டது. யாருக்குமே அந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் அங்கே இந்த இடத்துக்கு 4 நாள் கழித்து வராரு. அதில் நடக்கிற சம்பவங்களாம் நமக்கு தெரியும். நான் ரொம்ப விளக்க நான் விரும்பவில்லை. அப்போது இந்த சூழ்நிலையை பார்த்த பொழுது அங்கே இயேசு அழுகிறார் என்று சொன்ன பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் நேசித்தார் என்றார்கள், எவ்வளவாய் சிநேகித்தார் என்றார்கள். அப்போது லாசருவை எந்த அளவுக்கு அவர் நேசித்தார் என்று சொன்னால், இவர் இப்போ அழுகிறார்னா அப்போ எந்த அளவுக்கு அவனை நேசித்திருப்பார் என்று சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. பிரியமானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழுத இன்னொரு நிகழ்வு நமக்கு தெரியும். கெச்சமனை தோட்டத்திலே சீஷர்களை ஒரு இடத்துல அமர வைத்து விட்டு சற்று அப்புறம் போய் அவர் முகங்குப்புற விழுந்து அழுகிற சூழ்நிலை நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக, அல்லது எவ்வளவு அவருடைய இருதயம் இப்படியெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கிற பொழுது உண்மையை நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்கிறது. இந்த சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடியே ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் தூங்கிட்டான், அவனை நான் எழுப்ப போகணும், எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஆனால் அங்கே நின்று யாருக்குமே அது தெரியாது. ஆண்டவர் வர போகிறாரு, 4 நாள் கழித்து அவனை எழுப்ப போகிறார், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் அங்கே கூட நின்றவர்கள், அந்த சுற்றி இருந்தவர்கள், இது தான் அதிகமாக நேசித்த அந்த குடும்பம், இவர்களுடைய துக்கத்திலே தானும் கலந்து கொண்டவராக, அல்லது அவர்கள் அழுகிறதை இவர் பார்த்து சகிக்கக்கூடாதவராக அவரும் சேர்ந்து அவர்களோடு கூட என்ன செய்கிறாரு, அழுகிறார். அதுக்கடுத்து கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே 38ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்துக்கு வந்தார்னு சொல்லி வாசிக்கிறோம். இப்போ தமக்குள்ளே மறுபடியும் அவர் கலங்குறார். புரிந்து கொள்ள முடியல. நம்முடைய ஆண்டவருடைய அன்பையும் நேசத்தையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நேற்றைக்கு தேவனை நாம் ஆராதித்தோம். அவருடைய அன்பை எவ்வளோ நம்ம தியானித்தால் கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆண்டவரே அப்படி எங்களிடத்தில் என்ன நீர் கண்டு எங்களை இவ்வளவாக நேசிக்கிறீர், அப்படி உயிரையே கொடுத்து எங்களை நேசித்தீர் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஈடாக நாங்கள் என்னத்தை உங்களுக்கு நாங்கள் செலுத்த முடியும்? பொழுது இந்த காலை வேளையில் சிந்திக்கிற பொழுது உங்களுடைய நீங்களும் நானும் வணங்குகிற தேவன் எவ்வளோ கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை மிகவும் கஷ்டமான சூழ்நிலை நம்ம ஒருவேளை போய் கொண்டு இருக்கலாம், அல்லது அடிக்கடி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம போகலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. நான் அடிக்கடி நினைப்பேன், என்னை இப்போ எப்பொழுதுமே எனக்காக இருக்கிற கரிசனை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னுடைய சூழ்நிலையாக இருந்திருக்கிறார், என்னுடைய வீக்னஸ் அறிந்திருக்கிறார், என்னுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாம் அவருக்கு தெரியும். நான் அழுகிற பொழுது அவரும் எனக்காக அழுகிறவராக இருக்கிறார், அல்லது எனக்காக அவரும் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியனாக இராமல் என்று சொல்லி நம்ம எபிரேயரில் வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் குறித்து அவர் பரிதபிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். எவ்வளோ அற்புதமான தேவனை இந்த காலைவெளியில் நம்ம சிந்திக்கிறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்து விட வேண்டாம், உங்களை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகார் சொன்னது போல், நீர் என்னை காண்கிற தேவன். அது நமக்கு ஒருபோதும் மறக்க வேண்டாம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், எனக்காக ஒரு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவர் மேல் என்னுடைய பாரத்தெல்லாம் வைத்தவனாக நம்முடைய வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்காக இன்னும் முன்னேறி செல்வோம். ஆண்டவருடைய நாமம் என்று மையப்படுவதாக. ஆமென்.